நீங்கள் கடன் கொடுக்கறது ஆர்வமாக கொடுக்கணும். அது எப்படின்னா, நம்ம வந்து கடனுக்கு வட்டி வட்டி வாங்குகிற பழக்கம் இருக்கணும். ஒரு அளவுக்கு மேலே கடன் வாங்கினா அதுக்கு வட்டிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். நம்ம தெரிஞ்சவங்ககிட்ட கடன் வாங்குகிறோம் அப்படிங்கும்போது நம்ம வட்டி கொடுக்கறதில்ல. வட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறனால தெரிஞ்சவங்ககிட்டே கடன் வாங்குகிறோம். தெரிஞ்சவங்ககிட்ட கடன் வாங்குறதுக்கு காரணம் என்னென்னா, உடனடியாக கிடச்சிரும். இப்போ பேங்க்கில் போய் கடன் கொடுங்க அல்லது ஒரு நிறுவனத்தில் போய் கடன் கொடுங்க அப்படின்னா ஃபார்மாலிட்டிஸ் நிறைய இருக்கும். அதெல்லாம் ஃபில்லப் பண்ணுங்கள், இதெல்லாம் ஃபில்லப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஃபார்மை கொண்டு வாங்க, அந்த இதை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு தான் கொடுப்பாங்க. ரொம்ப இல்லை. இப்போ தெரிஞ்சவங்ககிட்டனா உடனே கடன் கொடுத்துருவாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். உடனடியாக கடன் கிடைக்கும், அவ்வளோதான் வித்தியாசம் தவிர. ஆனால் நீங்கள் தெரிஞ்சவங்ககிட்ட நீங்கள் வட்டி கொடுக்கணும். ஒரு நியாயமான வட்டியை நம்ம வந்து தீர்மானிக்கணும். இதுதான் நியாயமான வட்டி. அதை தீர்மானித்து அதை வந்து நம்ம தெரிஞ்சவங்ககிட்ட வந்து ஒரு 1000 ரூபாய் கடன் வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு வாரத்தில் திருப்பி கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு 50 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் வட்டிக்கு. வட்டின்னு சொல்லிட்டு கொடுக்குற வழக்கத்தை வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு கடன் கேட்குறதுக்கு கூச்சம் வராது. ஏன் நமக்கு கடன் கேட்குற கூச்சம் வருது தெரியுமா? நிறைய பேருக்கு அந்த மாதிரி கடன் கேட்க சிலர் கூச்சப்பட மாட்டாங்க. ஆனால் நிறைய பேருக்கு கூச்சம் வரும். நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு கடன், ஏன்னா நம்ம வட்டி கொடுக்காம திருப்பி கொடுக்குறோம்ல. நம்ம வட்டி கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க, அதுதான் அவர் கடன் கொடுத்ததற்கு நாம் அவருக்கு செலுத்தக்கூடிய நன்றி. அப்போ இந்த வழக்கம் இங்கே இல்லை. அதனால தான் என்ன ஆகுதுன்னா, கடன் கேட்குறது கூட நமக்கு கூச்சமாக இருக்குது. அதனால் யார்கிட்ட நீங்கள் வந்து ஒரு வட்டி ஒரு நியாயமான வட்டியை கணக்கிட்டு அந்த வட்டியோடு திருப்பி கொடுங்க. எத்தனை நாள் ஆகிவிட்டது அப்படின்னு சொல்லிவிட்டு, ஒரு 1000 ரூபாய் வாங்கியிருக்கோம், 1000 ரூபாய் வாங்கியிருக்கோமா, உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். அப்போ ஒரு வாரம் ஆச்சு அல்லது 10 நாள் ஆச்சு. 10 நாளைக்கு ஒரு 50 ரூபா வட்டி அல்லது 100 ரூபா வட்டி அப்படின்னு சேர்த்து கொடுக்க பழகுங்க. அப்போது நமக்கு கடன் கொடுப்பதற்கும் அவங்க ஆர்வமாக இருப்பாங்க. இவர் இந்த மாதிரி வழக்கத்தை உடையவர், நம்மகிட்ட கடன் வாங்கினா திருப்பி கொடுக்கும்போது வட்டியோட தருவார். நமக்கு லாபம் தான், அது நமக்கு வந்து இடையூறு கிடையாது, நமக்கு வந்து இது எந்தவித இழப்பும் கிடையாது அப்படின்னு நினச்சிட்டு நமக்கு கடன் கொடுக்கறதுக்கு ஆர்வமாக இருப்பாங்க. நம்ம கேட்குறதுக்கு நமக்கு கஷ்டம் இருக்குது. நமக்கு சங்கோச்சம் வராது, சங்கடம் வராது. ஐயோ, நம்ம பிறர் கடன் கேட்குறது வந்து வட்டி இல்லாமல் கடன் வாங்குறதுனால கேட்பதற்கு மனம் இல்லாமல் மனம் வரமாட்டேங்குது. நமக்கு தேவை இருக்குது, ஆனால் அவர்கிட்ட கேட்டால் நம்ம தொந்தரவாக நினைப்பாரோ. ஏன்னா இங்கே வட்டி தெரிஞ்சவங்களுக்கு வட்டி கொடுக்குற வழக்கம் இங்கே இல்லை. அது மிகப்பெரிய தவறு. வட்டியோடு நீங்கள் திருப்பி கொடுக்க பழகுங்க. அது மாதிரி வட்டியை வாங்கவும் பழகுங்க. இந்த வட்டி நான் இந்த மாதிரி வட்டி கொடுப்பேங்க, அது மாதிரி வட்டியும் வாங்குவேன். என்கிட்ட வாங்குறீங்க, நீங்கள் 10,000 ரூபாய் வாங்குறீங்க, 10 நாள் கழித்து திருப்பி கொடுக்குறீங்க, ஒரு வட்டியோடு கொடுங்க, அப்போ தான் எனக்கு அது ஒரு திருப்தியாக இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து கேட்டு வாங்கணும். இல்லைனா என்னென்னா, இப்போ என்கிட்டேருந்து ஒருத்தர் வட்டி இல்லாமல் ஒரு கடன் வாங்குறாரு, தெரிஞ்சவருங்கிற பேரில் வட்டி இல்லாமல் கடன் வாங்குறாரு, 10,000 கேட்குறாரு, 15,000 கேட்குறாரு அப்படின்னா, திருப்பி கொடுக்கும்போது அப்படியே கொடுக்குறாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய அக்கௌண்ட்டை அவர் பயன்படுத்திக்கிறார், என்னுடைய சேமிப்பை அவர் பயன்படுத்துகிறார், அவர் புழங்குறாரு. அந்த விஷயத்தில் அவர் உரிமை எடுத்துக்கொள்கிறார். என்னுடைய செலவுக்கு நான் 10,000 ரூபாய் எடுக்கிறேன் அப்படின்னா நான் வட்டி கொடுக்க வேண்டிய தேவையில்லை. அப்படி இருக்கும்போது அப்போது நான் எப்படி எடுக்கிறேன்னா அது போல் தான் அவர் என்ன பண்ணுறாரு, என்கிட்டருந்து 10,000 ரூபா வாங்கிட்டு திருப்பி அப்படியே கொடுக்குறாரு, வட்டி கொடுக்கறதில்ல. அப்படின்னா என்னுடைய அக்கௌண்ட்டை, என்னுடைய சேமிப்பு கணக்கை அவர் பயன்படுத்துகிறார், என்னிடம் அனுமதி வாங்கி கொண்டு அவர் பயன்படுத்துகிறார் அப்படின்னு தான் அது அர்த்தம். வட்டி கொடுக்கும்போது தான் அவர் வந்து அந்நியர். எனது சேமிப்பு கணக்கிலிருந்து அவருக்கு பணம் கொடுத்தேன், அதன் மூலம் எனக்கு கூடுதலாக வட்டி கிடைக்கிறது அப்படிங்கும்போது எனது சேமிப்பு கணக்கை அவருடையதாக அவர் பயன்படுத்தவில்லை, என்னுடையதாகத்தான் அவர் பயன்படுத்துகிறார் என்பதாகத்தான் அது பொருள்படும். அதனால் அப்படி ஒரு வழக்கத்தை நீங்கள் கடைபிடிங்க. யாருக்கிட்ட நீங்கள் பணம் வாங்கினாலும் சரி, அதற்கு 50 100 1000 ரூபா வாங்கினீங்கன்னா ஒரு வாரம் கழித்து கொடுக்குறீங்கன்னா ஒரு 100 ரூபா அல்லது 50 ரூபா எக்ஸ்ட்ரா சேர்த்து கொடுங்க. அது மாதிரி 10,000 ரூபா வாங்குறீங்களா, ஒரு 4 நாளில் 10 நாளில் திருப்பி கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு 100 ரூபா சேர்த்து கொடுங்க. அல்லது 2 மாதம் ஆகிடுச்சு அப்படின்னா அதற்கு தகுந்தாற் போன்று ஒரு 200 ரூபா கொடுங்க. இந்த மாதிரி இதுதான் நேர்மை. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு கடன் தேவைன்னா நீங்கள் தைரியமாக கேட்பீங்க. இவர் இப்படிப்பட்டவர் தான்ப்பா, வட்டியோடு தான் திரும்ப கொடுப்பாரு, அவர் பிடிவாதம் பிடிப்பார், நம்ம வேண்டான்னு சொன்னாலும் வட்டியோடு தான் திரும்ப கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி நம்ம கடன் கேட்டாலும் கொடுப்பதற்கு ஆர்வமாக இருப்பாங்க, கேட்பதற்கு நமக்கு தயக்கம் இருக்காது. அப்போ நம்ம வாழ்க்கை அப்போ இந்த நடைமுறை ரொம்ப முக்கியமானது. ஏன்னா கேட்பதற்கு நாங்கள்லாம் கேட்க மாட்டாங்க, கூச்சப்படுவேன் அப்படிங்கிறதுக்கு காரணம் என்னது, இங்கே ஒரு நடைமுறை, தெரிஞ்சவங்ககிட்ட கடன் வாங்கினா வட்டி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நடைமுறை. அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஒரு அளவுக்கு மேலே ஒரு 100 ரூபா வாங்கினா 50 ரூபா வாங்கினா திருப்பி கொடுக்க தேவையில்லை. 50 ரூபா நமக்காக செலவழிச்சாங்கன்னா திருப்பி கொடுத்து, பணமாக வாங்கினா திருப்பி கொடுக்கணும். இது மாதிரி நமக்குள்ள ஒரு புரிதல் ஏற்படுத்தணும். இங்கே இருக்கிற வழக்கத்தை நம்ம அப்படி கண்மூடித்தனமாக கடைபிடிக்கக்கூடாது. அதனால் நமக்கு தான் பாதிப்பு.